பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீ பேசுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பாத்தீங்களாண்ணா? நீ பேசுங்க பேசுங்க. அதான் பேசுங்க அவ்வளோதான். ஓகே ஓகே. என் வீடு வித்து விடுன்னு கேட்கறான். உண்டான வேலை பற்றி என் வீடு வித்துன்னு கேட்கறான். அவ தாய் நான் அறக்கணும். அவ நான் வேலை பண்ண காசு வாங்கணும். 10 வருஷம் காசு. அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர்ல பாட்டு ஒன்று பாடினாரு. ஸோ அந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாட முடியுமா? பாடலாம் ஐயா. சொல்லுங்க, பாடுங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். அரசியல்ல திமுக ஊழல் என்று பார்த்ததுன்னா 1000 கோடி ஊழல் செய்தார்கள். நான் இந்த தமிழ்நாட்டை காத்து ஒவ்வொரு தாய்மார்களும் 2500 ரூபாய் போடுவேன் என்று சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் மாதத்துக்கு 1 சிலிண்டர் 6 மாதம் சிலிண்டர் கொடுப்பேன்றாங்க. பட்டதாரிகளுக்கு 25,000 லட்சம் வட்டி இல்லாத கடன் தரன்றாரு. இதெல்லாம் நல்ல செய்வார் என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஓகே, நான் அவ்வளோதான். சொல்லுங்க. தளபதி விஜய் அவர்கள் கரூர் எதுக்கு நான் போனாரு? என்ன காரணத்துக்கோசம் போயிருக்காரு? ஹலோ, நான் டைலரு. ஓகே ஓகே. நான் டைலரு. என் ஆதார் கார்டு போலீஸ் மொபைல் எப்படி போச்சு? எப்படிண்ணா போச்சு? என் ஆதார் கார்டு போலீஸ் மொபைல் எப்படி போச்சு? எப்படி போச்சு? ஆதார் கார்டில் கருப்பு வந்தால் தீரும், சிவப்பு வந்தால் தீரும். ஏற்கப்பட சொல்லி எவனுக்கு கை தட்டி வேலை போய் சொல்லி என்னை 10 வருஷமா டார்ச்சர் பண்ணி வீடு விட்டுன்னு கேட்குறான். ஓகேண்ணா, நன்றிண்ணா. சொல்ல ஆதார் கார்டு எப்படி போச்சு? ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது. என் ஆதார் கார்டு அவங்ககிட்ட எப்படி வந்து இந்த பொம்பளையால போலீஸ் கமிஷன் வேலையை போயிடுச்சு. நீங்க கமிஷனர்ல இருந்தீங்களா? நான் டைலரு. என் பேர் சொல்லி கமிஷனருக்கே வேலை போயிடுச்சு. சொல்லு போடு. வா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே ஐயா. விஜய் தெரியுமாண்ணா உங்களுக்கு? நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்கோ. நல்லா பேசுங்க. நீ பேசுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பாத்தீங்களாண்ணா? நீ பேசுங்க அதான் பேசுங்க அவ்வளோதான். ஓகே ஓகே. என் வீடு வித்து விடுன்னு கேட்கறான். உண்டான வேலை பற்றி என் வீடு வித்துன்னு கேட்கறான். அவ தாய் நான் அறக்கணும். அவ நான் வேலை பண்ண காசு வாங்கணும். 10 வருஷம் காசு. வேலை படி அவ்வளோதான். காமிங்க.